ஹேங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு சூப் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே நான் வந்து சாறு எடுத்து வச்சுட்டேன். சாறு எடுத்து ஃபஸ்ட்லேயே வந்து லையில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஆஃப்டர் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், பாதி வந்து வாட்டரு பாதி வந்து சாறு எடுத்து ஃபஸ்ட்டே நான் மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஒரு 1 hour 2 to 3 hours வந்து நம்ம அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுட்டு இப்போ வந்து சூப் செய்ய ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சரி வாங்க நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில், கேஸ்ட்ரிக் ஆயில் அண்ட் பாம் ஆயில், 3 ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த சோப் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ வந்து இந்த யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயோட யூசஸ், பாம் ஆயிலோட யூசஸ் அண்ட் கோகோனட் ஆயில் யூசஸ், 3 ஆயிலோட யூசஸும் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது பத்தலை. ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ வடிகட்டும் போது உருளைக்கிழங்கோட வந்து இந்த மாவெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாவெல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு 3 ஆயிலுமே என்ன பண்ணேன், கையில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிளெண்டர் போட ஸ்டார்ட் பண்ணேன். உருளைக்கிழங்கு சோப்போட யூசஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் டெட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணு கீழே இருக்க கருவளையத்தை எல்லாமே கிளியர் பண்ணிவிடும். அது நம்ம ஃபேஸில் இருக்க நம்ம வந்து இறந்த செல்லெல்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஃப்ரெஷ் எல்லாம் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர்ஸை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இந்த குளிர்ச்சி ஃபேஸை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஆயில் ஃபேஸ் இருக்கவங்க இதை போட்டாங்கன்னா நமக்கு வந்து கிளியர் கொடுக்கும், ஃபேஸ் கிளியர் கொடுக்கும். அப்புறம் இது வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் இந்த சோப். அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து இந்த உருளைக்கிழங்கு சோப் போடுறதுல அவ்வளோ யூசஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃப்ராக்ரன்ஸ் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். ஃப்ராக்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குவான்டிட்டி தான், எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து லை ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ அதை நம்ம வந்து நம்மளோட மோடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதில் வந்து எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது, ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு அளவு வரும். ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அதோட திக்னஸை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம அப்படியே நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் மோடில் 1 by 1. இந்த சோப் எப்பவும் போல தாங்க, நம்ம வந்து க்யூரிங் பீரியட் 30 days இருக்குது. 30 daysக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த சோப் வேணுங்கிறவங்க நம்மளோட நியூட்ரி யூனிக்கில் மேலே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க சோப்போட குவான்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 12 சோப் கிடச்சிது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா வேறு மூடில் கிடச்சிது. மொத்தம் வந்து 14 சூப் கிடச்சிது நமக்கு இந்த உருளைக்கிழங்கு சூப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. பாய், டாடா.